நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் உங்கள் இளந்தாரி விவசாயி. வாங்க இன்னைக்கு நம்ம பியூரான ஒரிஜினல் காங்கேய மாட்டு திருநீர் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதை பார்த்து நீங்களும் ஈஸியாக வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாங்க. இந்த திருநீர் எங்கே தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டத்தில் கொங்க கோசாலைன்னு சிவகுமார் அண்ணாவோட கோசாலை இருக்குங்க. அங்கே தாங்க தயாரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் எல்லாமே கொங்க கோசாலையில் நல்ல முறையில் பராமரிச்சுட்டு இருக்கிற மாடுகளுங்க. நல்ல மாடுகளுங்க. இவங்க லட்சுமி அம்மாள். அங்கே வந்து ரொம்ப வருஷமாக அவங்க நம்பிக்கைக்குரியவங்களா ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா காலையில் நேரமே வந்து இந்த மாடுகள் போட்டுக்கிற சாணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதில் வந்து எந்த ஒரு கல் மண் எதுவுமே இருக்காதுங்க. நல்ல பியூரான இது. இந்த சாணத்துக்காகவே அவங்க வந்து காரை போட்டுட்ருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தண்ணியை தொட்டு நம்ம பூரி மாவு காட்ட ஃபஸ்ட்டு நல்லா சாணத்தை பிணைஞ்சிடணுங்க. நல்ல சப்பாத்தி மாவு பதத்தில் பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பால் சைஸில் வந்து உருண்டையாக வந்து பிடிக்கணுங்க. இந்த உருண்டையில் வந்து எந்த கோடுகள் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே வந்து கல்லோ ஏதோ ஒரு கிருமி ஏதோ ஒன்று கூட குப்பை கூட இருக்கக்கூடாதுங்க. அந்தளவு பியூராக வந்து நல்லா உருட்டினிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். ஒரு வெடிப்பு கூட எதுவுமே இருக்காது. அளவு வந்து அழகாக பார்த்தீங்கன்னா இந்த தகரத்தில் வந்து வச்சு எடுக்கிறாங்க. ரொம்ப தரைக்கீழே நீங்கள் வந்து தரையில் படுதா விரித்து போட்டிங்கன்னா பூச்சிகள் வந்து சீக்கிரம் 1 மணி நேரத்தில் ஒண்டிடுங்க. இந்த மாதிரி பூச்சிகள் பட்டால் கூட அதில் இருக்கிற அந்த டேமேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா வரட்டிக்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லாக காஞ்சிடணுங்க. உள்ளுக்குள்ளே முதற்கொண்டு நல்லா காஞ்சிடணுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா காயணுங்க. சாயங்காலம் நீங்கள் ஒரு படுதா விரிச்சு விட்டு அதுக்கு பனிக்கு நீங்கள் இது பண்ணி விட்டிங்கன்னா தான் அது இதாங்க. பார்த்தீங்கன்னா வையாபுரி எண்ணெய் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் திருநீர் தயாரிக்கிறதுக்காக கட்டப்பட்ட அடுப்புங்க. செங்கல்ல வந்து கட்டிக்கிறாங்க. செம்மண்ணால் வந்து லேயராக போடணுங்க. இது வந்து உமிகளை வந்து கீழே பரப்பி விட்டு ஒரு 4 லேயர் 5 லேயர் போடுவாங்க. இந்த நல்லா காஞ்ச சாண உருண்டைகளை வந்து போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் உமியை வந்து பரப்புகிறாங்க. போட்டு ஒரு 5 லேயராக 4 லேயராகவும் வந்து எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு வந்து போடுவாங்க. அடுப்பு வந்து ஒரு 4 அடி இருக்குங்க. பார்த்திங்கன்னா கீழே நல்லா அகலமாகவும் போக வந்து ஓரளவு கொஞ்சம் கூமாச்சி வடிவில் வந்து இந்த அடுப்பு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அப்போ வந்து நிறையா பிடிக்கும் அப்படிங்கிறக்காக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க போடுறதே ஒரு 100 கிலோ கெப்பாசிட்டி அந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி ஒரு அடுப்புகளை வந்து போடுவாங்க. இப்போ வந்து லேயர் ஃபுல்லாக போட்டு அதுக்கு மேலே வந்து உமி தாங்க போடுறாங்க. இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. பியூரான உமி வந்து நெல்லுமி வந்து காங்கேய மாட்டு சாணம் இது மட்டும்தாங்க இதுக்கு வந்து திருநீருக்கு பயன்படுத்துகிறாங்க. சூடத்தை தான் பற்ற வைக்கிறாங்க. வேறு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தகடில் வச்சுட்டு மேலே போட்டுறாங்க. வெளியே இருக்கிற காற்று வந்து உள்ளே போகணும். அப்போ தான் வந்து அடுப்பு வந்து அணையாமல் எரியுங்க. காற்று சுத்தமாக இல்லைனாலும் அடுப்பு வந்து அணையாதுங்க. ஸ்லோ ப்ராசஸில் வந்து அப்படியே 3 நாள் வந்து அந்த நெருப்பு வந்து உள்ளே இருக்குங்க. 3 நாளும் வந்து முழுமையாக எரியுங்க. நீங்கள் தகன்னு நெருப்பை கும்மியே வச்சு அப்படியே எரிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே சாம்பலாக கருப்பாக மாறிடுங்க. 3 நாள் வந்து கிராஜுவலாக வந்து ஃபுல்லாக வெந்து முடிக்கணுங்க. நல்லா வெந்த உருண்டைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பியூரான திருநீராக மாறிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த திருநீர் எல்லாமே சேகரிக்கப்பட்ட இந்த திருநீரை பல்வரைஸில் வந்து நல்லா அரைச்சிருவாங்க. நல்லா ஃபுல்லாக அரைச்சா வந்து நமக்கு நல்லா நெகுன்னு வந்து சூப்பரான திருநீர் ரெடி ஆயிருங்க. நம்ம கொங்கு கோசாலையோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலை முருகனோட திருக்கோயில் ஒன்று இங்கே இருக்குங்க. நம்ம திருக்கோயில் முருகனோட வாசல்லையே முருகனோட பாதுகாப்பில் இருக்கிற மாடுகள் அதுலேருந்து எடுக்கிற சாணத்தில் வந்து அந்த திருத்தலத்திலேயே வந்து தயாரிக்கப்படுற இந்த திருநீர் வந்து மிக சிறப்பானதுங்க. நிறைய கோயில்களுக்கும் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த பியூரான திருநீர் வந்து நீங்கள் கொங்கு கோசாலையில் வாங்கிக்கலாங்க. அருமையான திருநீர் பாருங்கள் எப்படி பேக் பண்ணி கொடுக்குறாங்கன்னு.